ஒருத்தியின் மௌனக் கண்ணீர். இந்த உலகத்தில் தன் கனவுகளை எதிர்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நினைக்கும் பெண்கள் ஏராளம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளும் பாசங்களும் வலிகளும் சமூக அழுத்தங்களும் சில சமயம் அவர்களின் உயிரையே பறிக்கின்றன. இப்போது கேட்கப் போகும் கதை பவித்ராவின் கதை. ஒரு புனைவு, ஆனால் உண்மையை கூறும் கதை. அத்தியாயம் 1. திருமணம். 24 வயது பவித்ரா. நன்கு படித்தவள், பெற்றோருக்கு பெருமையை தேடித்தந்தவள், ஊருக்கே பரிசாக இருந்தாள். ஒரு நல்ல பையனை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். பெரிய திருமண ஆளில் மணமக்களை மெச்சும் அளவிற்கு கூட்டத்திற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் திருமணம் பிரம்மாண்டமாய் நடைபெற்றது. பவித்ராவின் பெற்றோர் தங்களால் முடிந்தவரை மாப்பிள்ளை வீட்டாருக்கு பொருட்கள் நகைகள் கொடுத்தார்கள். எல்லாம் சந்தோஷமாக நடந்துவிட்டது என்று நினைத்தார்கள். அத்தியாயம் 2. முதல் நம்பிக்கைகள். திருமணத்திற்கு பிறகு பவித்ரா மாப்பிள்ளை வீட்டில் இருந்தாள். கணவர் சுரேஷ் ஆரம்பத்தில் சிரித்து பேசி அன்புடன் நடத்தினார். சுரேஷின் பெற்றோரும் நல்லவர்கள் என்று தோன்றியது. ஆனால் சில நாட்கள் கழித்து வரதட்சணை குறைச்சல் குறித்த பேச்சுகள் வந்துவிட்டது. கூடுதல் நகை இருந்திருக்கலாம், இன்னும் வசதியான பரிசுகள் கொடுத்திருக்கலாம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 3. அழுத்தங்களின் தொடக்கம். பவித்ரா அதிர்ச்சி. பெற்றோரிடம் சொல்ல முடியாமல் இருந்தாள். ஒரு புறம் கணவன் மீதிருந்த நம்பிக்கை, மறுபுறம் அன்றாட மன அழுத்தங்கள். சில சமயம் கணவரின் குரல் கடுமையானது, சில சமயம் அன்பானது. ஆனால் பவித்ராவை ஒரு ஆதரவில்லாத தனிமையில் தள்ளியது அந்த குடும்பம். அத்தியாயம் 4. துன்பத்தின் மூச்சு. மாறி வரும் சிரமங்கள், மாறாத கேள்விகள். வீட்டுக்காரர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உன் பக்கத்தில் இருந்து இன்னும் என்ன கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் நடத்தினார்கள். ஒரு நாள் பெரிய வாக்குவாதம் பவித்ராவை மன அழுத்தமடையச் செய்தது. அதிகமான வார்த்தைகள், அவமானங்கள், ஆபத்தான மனநிலை. அத்தியாயம் 5. அந்த பயங்கர நாள். ஒரு மாலை பவித்ரா அடுப்பறையில் மயங்கி விழுந்தாள். உறவினர்கள் குரல் எழுப்பினர். அவள் தன்னைத்தானே கொல்ல முயன்றதாக சுட்டி காட்டினார்கள். ஆனால் பக்கத்து வீட்டார், பவித்ராவின் நண்பர்கள், அவளுக்கு அப்படி மனநிலை இல்லையே என்று சந்தேகம் தெரிவித்தனர். போலீஸ் புகார், விசாரணை ஆரம்பம். ஆனால் உண்மையை கண்டுபிடிப்பது கடினம். முடிவு. இங்கே நாம் கேள்வி கேட்க வேண்டும். ஏன் இன்னும் பெண்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள்? சமூகத்தில், குடும்பத்தில் ஒருவரின் மகிழ்ச்சியை காப்பாற்றும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. நான் கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப வன்முறை, டௌரி வற்புறுத்தல் என்ற தீச்சுடரை நிறுத்த நாம் அனைவரும் குரல் கொடுப்போம். உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உதவி தேவைப்பட்டால் தயங்காதீர்கள். இந்தியாவில் 181 என்ற பெண்கள் ஹெல்ப்லைன் எண் உள்ளது. உதவி கேட்டால் கிடைக்கும்.